nothing happening. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராணிப்பேட்டை பவர் சிட்டி ஜேசிஸ் தினந்தோறும் நடத்தும் இணைய வழி பயிற்சி வகுப்பு. இன்றைய பயிற்சி வகுப்பு எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி என்ற தலைப்பிலே நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி முறைப்படி துவக்கி வைக்கப்படுகிறது. முதல் நிகழ்ச்சி ஜேசி கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. அடுத்த நிகழ்வு வெல்கம் அட்ரஸ். இன்றைய இணைய வழி வகுப்புக்கு ஃபேக்கல்ட்டியாக நம்மிடையே வந்துள்ள ஜேசிஹெச்ஜிஎஃப் அம்பிகாச்சாரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஜேசி நண்பர்கள் மற்றும் நான் ஜேசி மற்றும் இன்னும் இணைய உள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த அவையை முறைப்படி நம்முடைய பயிற்றுனர் ஜேசிஹெச்ஜிஎஃப் அம்பிகாச்சாரி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். தேங்க்யூ. ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரவீந்திரன் சார். நீங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஷூர் சார், ஷூர். ஓகே. ஸோ என் பேர் வந்து அம்பிகாச்சாரி. I'm a corporate trainer and counseling psychologist. I'm also a relationship and happiness coach. எனக்கு வந்து செந்தில் முருகன் சார் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சி மோகன் சார், பாஸ்கரன் சார், சீனியர் பர்சன்ஸ் எல்லாம் இருந்து இதை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறது. ஐ எம் ரியலி ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் செல்வம் சார் இஸ் ஆல்சோ தேர் வித் அஸ். திருக்குமரன் சார் இஸ் ஆல்சோ வித் அஸ். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிளாட். இது வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து யூனோ ஆல் 365 days ரவுண்ட் த கிளாக் நீங்கள் வந்து பண்ணணும். தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். அண்ட் இதனால நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்க போகுது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இது வந்து இன்ட்ராக்டிவாக தான் இருக்க போகுது. யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து ப்ளீஸ் ஆன் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பிரசன்டபிள் பிளேஸ்ல தான் இருப்பீங்க, பிரசன்டபிள் லுக்ல தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ இட்ஸ் ஓகே, வி கேன் சி ஈச் அதர். இது நல்ல இன்ட்ராக்டிவா இருக்க போகுது. ஸோ ஐ வாண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு ப்ளீஸ் ஷேர் எல்லா வியூஸும். யா, ஓகே, ஃபைன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம். கண்டினியூ கண்டினியூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த டைட்டில் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து மீ அப்படின்னு ஒரு டைட்டிலாக கொடுத்துருக்கேன். மீ, அதுதான் நம்ம மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸை வச்சு தான் நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம டிசைன் பண்ணுறோம். தட் இஸ் அவர் செல்ஃப், தட் இஸ் மீ. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா இது ரைட்டா ராங்கா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் இது. சரி, இந்த கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர் வந்து சாட் பாக்ஸ்ல ரைட்டா ராங்கா அப்படின்றது மட்டும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. ரைட்னா 6, இல்ல ராங்னா W. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட், லைங் டு சேவ் சம்வன் லைஃப்ஸ். யார உயிரையாவது நம்ம காப்பாற்றணும்னா அது பொய் சொல்றது பரவாயில்லையா, ரைட்டா ராங்கா? சாட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? எஸ், எனி இன் தி சாட் பாக்ஸ்? இல்ல வந்து நீங்க வாய்ஸ்ல சொல்லணும்னா கூட நீங்க வந்து மைக் ஆன் பண்ணி வாய்ஸ்ல சொல்லலாம். ஓகே ஓகே, ரைட்டு ரைட்டு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். ஓகே, த செகண்ட் கொஸ்டின் இஸ் ஸ்டீலிங் ஃபுட் டு ஃபீட் அ ஸ்டார்விங் சைல்ட். ஒரு குழந்தை வந்து பசியால தவிச்சிட்டு இருக்கு. அந்த பசி வந்து நம்ம போக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு திருட்டு பண்றோம். இஸ் தட் ரைட் ஆர் ராங்? ஓகே,
ரைட் ரைட் ஓகே. பிரேக்கிங் அ ப்ராமிஸ் டு டூ சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், அது பிரேக் பண்றோம். இஸ் தட் ஓகே? இஸ் தட் ரைட் ஆர் ராங்கா உங்களுக்கு? ஆர்னா ரைட், டபிள்யூனா ராங். பிரேக்கிங் அ ப்ராமிஸ் டு டூ சம்திங், ஓகே, ராங். ஓகே. அதே மாதிரி இக்னோரிங் அ பெக்கர் பிகாஸ் தே மைட் பி ஃபேக்கிங். ஒரு பிச்சைக்காரர் வந்து போயிட்டே இருக்காரு, அவரு வந்து நம்ம கண்டுக்காம நம்ம பாட்டுல நம்ம போறோம், அவருக்கு உதவியும் நம்ம பண்ணல. பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர் ஃபேக் பண்றாரு அப்படின்னு நினைச்சு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ அது ரைட்டா ராங்கா? ரைட், ஓகே. மோகன் சார் தான் கரெக்டா வந்து எல்லா பதிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ். எஸ், செல்வம் சார் ஆல்சோ ஹஸ் கிவன் த ஆன்சர். ரைட்டு. திருக்குமரன் சார், ஆனந்த் சார், ரவீந்திரன் சார், ஜான் சார், எல்லாருமே. கவிதா மேம், எஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட், நாட் ஸ்பீக்கிங் அப் வென் சம்மன் இஸ் பீங் புலீட். யாரோ ஒருத்தர் வந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புள்ளி பண்றாங்க, நம்ம யாருமே அதை தட்டி கேட்கல. இஸ் இட் ரைட்டா ராங்கா? நம்ம டெய்லி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம். எஸ், ராங், ஓகே. அப்புறம் மற்றவங்க ரைட்டா ராங்கா? நமக்கு எதுக்கு வம்பு? எஸ், கவிதா மேம் ரைட்டு, ஓகே. அப்புறம் வேற என்ன ஆன்சர்ஸ்? ஓகே, சாம்சங் சார் நீங்களும் வந்து பதில் சொல்லலாம். அப்புறம் ஹெல்பிங் அ ஃப்ரெண்ட் சீட் இன் எக்ஸாம், ரைட்டு ராங்கு? ஓகே, ரைட்டு ராங்கு, ஓகே. ஹெல்பிங் அ ஃப்ரெண்ட் சீட் இன் அன் எக்ஸாம், நம்ம ஃப்ரெண்ட் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு சீட்டிங்ல வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்றோம். அது ரைட்டா ராங்கா? ராங்கு, ராங்கு, ஓகே, ராங்கு, ஓகே, வெரி குட். ஹைடிங் அ கிரிமினல், ராங்கு, ஓகே, ரைட்டு, பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு தானே, ரைட்டு, ஓகே. ஹைடிங் அ கிரிமினல் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, ராங்கு, ஓகே, ராங்கு, ஓகே. bribing an official to save an innocent person from false charges, bribe பண்றது, ரைட்டு, ரைட்டு, ஓகே, ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட், பிரேக்கிங் டிராஃபிக் ரூல்ஸ் டு ரஷ் an injured person to the hospital. ரஷ் பண்றோம் ஹாஸ்பிட்டலுக்கு, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி, ஓகே, ரைட்டு, ரைட்டு, ஓகே. ஃபயரிங் an employee to save a company from shutting down, ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்கா? ஃபயரிங் an employee to save a company from shutting down, ரைட்டு, 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 ஓகே, ஓகே. சரி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நான் வந்து ரஷ் பண்றேன். ஃபர்கிவிங் சம்வன் ஹூ சீட்டட் யூ, யாரோ நம்மள ஏமாத்திட்டாங்க, அவங்க போனா போட்டோம், மன்னிச்சுட்டு போயிடலாம்னு வச்சுக்கலாமா? ஏய், அவன் எப்படி என்ன சீட் பண்ணான் அப்படின்னு அதை மறக்காம நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரைட்டு, ஓகே. ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷன், சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சின்ன சுச்சுவேஷன், அது ரைட்டா ராங்கா, ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டெசிஷன்ஸ், குட்டி 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 டெசிஷன்ஸ், நிறைய டெசிஷன்ஸ் டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான விளைவுகளும் நம்ம எடுத்த டெசிஷன்ஸ்னாலையும் வந்து நமக்கு தெரியுது. அடடா, அது ரைட்டா இருக்கலாமே, அடடா வேற மாதிரி யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன்ஸ் நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு சினாரியோ நான் கொடுக்குறேன். என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you discover that a colleague is sharing confidential company information with outsiders. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், சீக்ரெட்டான ஒரு விஷயம், ஆனா வெளியில எல்லாருக்கும் சொல்றாங்க அந்த கம்பெனியை பத்தி. ஸோ ரிப்போர்ட்டிங் திஸ் குட் லீட் டு தேர் டெர்மினேஷன் ஆல்சோ, while staying silent might harm the company. அதை ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்ல சைலண்டா இருந்தோம்னா கம்பெனிக்கு கெட்ட பேர் வரும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வாட் டு யூ டூ? நம்ம ஏ, ரிப்போர்ட் த கலீக் டு ப்ரொடெக்ட் த கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்டா, இல்ல confront the colleague privately urging him to stop, இல்ல do nothing to avoid harming the colleague's career? என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்? ஏவா, பியா, சியா? இட் கேன் பி எனிதிங். ஏ, ஓகே, பி, ஓகே. ஸோ இட் வேரிஸ் இல்லையா? பர்சன் டு பர்சன் இட் இஸ் கெட்டிங் வேரிட். நம்ம பார்க்கலாம் இது ரைட்டா ராங்கா, வேற வேற ஆன்சர்ஸ்லாம் வருது இல்லையா? யா, வெரி குட், தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, while working on a project you discover a minor error that would be time consuming to fix but is unlikely to be noticed by the client. ரொம்ப சின்ன மிஸ்டேக்கா இருக்கும், பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துட்டு போயிடுவோமா, இல்ல வந்து
அது வந்து ஸ்டாப் பண்ணி அதை நம்ம சொல்றோமா? வாட் யூ டூ? இக்னோர் த எரர் டு மீட் த டெட்லைன். ஏவா? இல்ல பி, இன்ஃபார்ம் யுவர் சூப்பர்வைசர் அண்ட் சீக் கைடன்ஸா? இல்ல சி, ஃபிக்ஸ் த எரர் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் டிலேயிங் த ப்ராஜெக்டா? என்ன சூஸ் பண்ணுவோம் நம்ம இதுல? ஏவா, பியா, சியா? ஓகே, ஏ, சி, பி, யா, சி. இதுலயே நமக்கு தெரியுது இல்லையா? person to person decision making varies. Okay, your sibling confides in you about a personal issue and ask you to keep it confidential. அது நம்ம கூட பிறந்தவங்க வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோன்னு நமக்கு ஒரு மேட்டரை சொல்றாங்க. Later you realize that sharing this information with your parents could help address the problem effectively. இது நான் ஷேர் பண்ணிட்டேன்னா பேரண்ட்ஸ் அழகா வந்து அது கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? So what do you do? Keep the promise, encourage to share the information, or inform your parents without the siblings consent. A, B, C. Yeah, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சூஸ் பண்றோம். On what basis are we choosing this? Yeah, யோசிக்கலாம். Okay, then இப்போ you witness a stranger littering in a public park. பப்ளிக் பார்க்ல போய் வந்து தீ வச்சிட்டாரு. என்ன பண்றோம்? ஈவன் தோ இங்க வந்து லிட்டரிங் பண்ணக்கூடாது ஆர் ஸ்மோக் பண்றாங்க, வாட் எவர், அது ரிலேட்டட் டு ஃபயர் பண்றாங்க அப்படின்னா வாட் இஸ் தட் யூ டூ? நாம வந்து வாட் யூ டூ? இக்னோர் இட், இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போயிருவீங்களா? இல்ல பி, பொலைட்லி ரிமைண்ட் த பர்சன் அபவுட் தி ஆன்டி லிட்டரிங் சைன்ஸா? ஆர் பிக் அப் த லிட்டர் யோர் செல்ஃப் வித்வுட் கான்ஃபரண்டிங் த பர்சனா? B. Okay. C. Okay. See, it is how it changes, varies, right? So இவர் யாரு? இந்த பிக்சர்ல இருக்கிறவர் யாரு? லெஃப்ட்ல இருக்கிறவர் யாரு? ரைட்ல இருக்கிறவங்க யாரு? அண்ட் எதுக்காக நம்ம இந்த பிக்சரை போட்டோம்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க யாரு? Obviously, he is none other than the great Ratan Tata. Yes, Selvam sir. And இன்னும் ரைட்ஸ்ல இருக்கிறது MS தோனி. I really admire these two personalities. என்ன அட்மிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தன் டாட்டாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவங்களுடைய பிசினஸ் மல்டி ஃபோல்டா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பெரிய பிசினஸ் கிடைச்சது. என்ன பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஆல்கஹால், லிக்கர் பிசினஸ் கிடைச்சது. ஆனா he did not choose to take that business. லீகலா, எத்திக்கலா, எல்லா லைசன்ஸோட எல்லாமே இருக்கு, நல்லா ஓஹோன்னு போயிட்டு இருக்கு, நல்ல டிமாண்ட் இருக்கிற மார்க்கெட், எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. பட் he did not choose liquor. அந்த பிசினஸ் அவர் சூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, நான் இந்த பிசினஸ் பண்றதுனால எனக்கு ப்ராஃபிட் வேணா வரலாம், ஆனா இது பாதிக்கப்படுற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்க போறாங்க, அதனால ஐ எம் நாட் கோயிங் டு டேக் திஸ் ஆஸ் மை பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்க்கு நோ சொல்லிட்டார். அதே மாதிரி MS தோனி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் தான் கேப்டன். அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கும், எல்லா வேர்ல்ட் கப் இல்ல எல்லா ட்ரோஃபீஸும் ரேஸ் பண்றதுக்கு he has all the rights, எத்திக்கலா, லீகலா, எல்லாமே கரெக்ட். பட் whenever he receives the trophy, அவர் என்ன பண்றாருன்னு எடுத்துட்டு போய் அவர் டீம் கிட்ட கொடுத்துடுறாரு. அந்த டீம் தான் லிஃப்ட் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஈவன் தோ எத்திக்கலா, லீகலா அவர் ஜூனியர் பிளேயருக்கு கொடுப்பாரு. ஜூனியர் பிளேயர், எஸ், யங்கஸ்ட் பிளேயர் கிட்ட போய் கொடுப்பாரு. See, that is what is MS தோனி இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த 3 பர்சனாலிட்டிஸ் பாருங்களேன். மலாலா, அவங்க வந்து ஷீ இஸ் அ யங் டீனேஜர். அவங்க யங் டீனேஜராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆனால் அவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லிம் பர்சன். அவங்க வந்து ரைட்ஸ்க்காக வந்து நின்று போராடுறாங்க. ஈவன் தோ டெரரிசம் அட்டாக் ஆகுது, அவங்க மேலே வந்து ஒரு ஃபேட்டலான ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இருந்தாலும் அவங்க எத்திக்கலா, லீகலா விமன் நாட் அவுட், வெளியில வரக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயத்த அவங்க உடைச்சு she came out and she stood for the rights for the education and she made it. அதே மாதிரி மதர் தெரசா, அவங்க வந்து நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் கம்ஃபர்டபுளா ஜாலியா இருந்திருக்கலாம். பட் she chose people, இந்த லெப்ரசி பீப்புளை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த சொசைட்டி லீகலா என்ன சொன்னாலும் டச் பண்ணக்கூடாதுன்னா அதுதான் அவங்களுடைய சிஸ்டமா நினைச்சு அவங்க அதை எடுத்து பண்ணாங்க. அண்ட் அது மூலியமா நிறைய பேர் வந்து குணமடைஞ்சாங்க இல்லையா? அதே மாதிரி அம்பேத்கர், அவர் வாழ்ந்த டைம்ல இந்த காஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட் சிஸ்டம்ல இதுதான் உங்க காஸ்ட், இப்படிதான் நீங்க இருக்கணும், இது நீங்க வந்து வெளியில வரக்கூடாது, யூ ஆர் நாட் ப்ரொவைடட் தீஸ் ரைட்ஸ் அப்படின்ற இருந்த சிச்சுவேஷன்ல he broke all that.
அவர் அதுக்காக ஃபைட் பண்ணாரு. அதுக்காக நிறைய குடும்பங்கள், நிறைய பேர் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய வந்து சொசைட்டில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படி என்ன அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த எம் அண்ட் இ. The first one is called morality. Morality na enna? Morality is knowing what is right and wrong based on our own personal values and conscience. It is about following your inner sense of good and bad. நமக்கு தெரியும் குட் எது பேட் எதுன்னு நமக்கு தெரியும். யாரும் பார்க்கலன்னா கூட நாம வந்து குட்டா என்ன பண்ணலாம், பேடா என்ன பண்ணலாம் நமக்கு தெரியும். அதுதான் வந்து மொராலிட்டி. இட்ஸ் வாட் யூ ஃபீல் இஸ் ரைட் இன் யோர் ஹார்ட். நம்ம மனசுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ, எது சரின்னு தோணுதோ அது பண்றதுதான் மொராலிட்டி. சரி, அப்படின்னா எத்திக்ஸ்னா என்ன? Ethics is following the rules of right and wrong set by society, profession or culture. It's about doing what is considered acceptable and fair in a group or system. ஒரு சிஸ்டம்குள்ளார எது கரெக்ட் எது ராங், ஆனா எனக்கு ரைட்டு ராங்குன்னு தனியாவும் இருக்கு, சிஸ்டம்க்கு எது கரெக்ட் ராங்குன்னு இருக்கு. அதுதான் அந்த டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ்ல தான் நாம வந்து ஒரு குட்டி டிசிஷன் எடுக்கணும்னா எது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்தி நிதானமா எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் இந்த அந்த குட்டி ஸ்ட்ரகிள் நம்ம எடுக்கக்கூடியது. சரி, இது இன்னும் கொஞ்சம் டீப்பரா பார்க்கலாம். எப்படி இது ஃப்ரேம் ஆகுது, மொராலிட்டி எத்திக்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த பர்சனல் வேல்யூஸ் அண்ட் கன்சைன்ஸ். அண்ட் இது எத்திக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டல் ரூல்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல் கோட், லா. அதாவது ப்ரொஃபஷனல்னா எக்ஸாம்பிள் ஒரு லாயர், ஒரு மெடிக்கல், அந்த மாதிரி விஷயங்கள்ல ப்ரொஃபஷனலா அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, அது ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இது என்ன சோர்ஸ்ல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட வேல்யூஸ், ரிலிஜனோட வேல்யூஸ், கல்ச்சர் வேல்யூஸ், பர்சனல் பிலீவ்ஸ், இது எல்லாமே இதை மேக் பண்ணுது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், அது வந்து சொசைட்டினால உருவாக்கப்படுது, லானால, ஒரு ப்ரொஃபஷனல்னால, ஒரு கவர்மெண்ட்னால. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கா அப்படின்னா இட் கேன் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இது வந்து ஒரு சொசைட்டில ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும், ஒரு சொசைட்டில ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து ரிஃபார்ம் ஆகும். அதே மாதிரி யார் இதை டிசைட் பண்றாங்கன்னா செல்ஃப் இண்டிவிஜுவல் பர்சன் தான் டிசைட் பண்றாங்க. ஆனா இதுல எத்திக்ஸ்ல எப்படி டிசைட் ஆகுதுன்னா சொசைட்டி லீடர்ஸ், நம்மள மாதிரி இருக்கிற லீடர்ஸ் லால வந்து கொண்டு வரும்போது தான், அந்த சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் கொண்டு வரும்போது தான் இதுல சேஞ்சஸ் ஆகுது. அதே மாதிரி என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா வாட் ஃபீல்ஸ் ரைட் டு மீ அப்படின்றது பர்சனல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதுவே வந்து ஒரு சொசைட்டினா எது அக்செப்டபிள் டு த சொசைட்டி, ஈவன் தோ எனக்கு அக்செப்டபிள் பர்சனலா எனக்கு அக்செப்டபிள் இல்லைன்னா கூட சொசைட்டிக்கு அது அக்செப்டபிளா இல்லையான்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ வந்து இந்த ஒரு 4 கலர் பாக்ஸஸ் இருக்கு. இதுல வந்து எது கரெக்ட் எது ராங்னு நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம மொராலிட்டியும் பார்த்தாச்சு, எத்திக்ஸும் பார்த்தாச்சு. விச் இஸ் கரெக்ட் அண்ட் விச் இஸ் ராங். எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீட்டிங் எம்ப்ளாயீஸ் ஃபேர்லி. ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒர்க் பண்றோம், எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது ரைட்டா ராங்கா? A doctor saving a patient's life even if they cannot pay, அது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட் லைஃபை வந்து நம்ம சேவ் பண்ணோம், ஆனா அவங்களால பே பண்ண முடியல, என்ன பண்றது? ஒரு டிசிஷன், அது வந்து ரைட்டா ராங்கா? செல்லிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் அ ஃபேர் பிரைஸ், ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ல இல்லாம ஒரு மீடியம் மார்ஜின்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல செல் பண்றது கரெக்டா தப்பா? பிளேயிங் ஹானஸ்ட்லி ஈவன் இஃப் இட் மீன்ஸ் லூசிங். எனக்கு தெரியுது எனிமி வந்து ஆர் ஒப்போனன்ட் வந்து ரொம்ப டஃப்பான ஒப்போனன்ட், பட் ஸ்டில் ஐ எம் பிளேயிங் ஹானஸ்ட்லி, எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணாம நான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கரெக்டா தப்பா? அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஒரு புவர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம ரெஃப்யூஸ் பண்றாங்க, அவங்களால பே பண்ண முடியல அப்படின்னா அது கரெக்டா தப்பா? டேக்கிங் கிரெடிட் ஃபார் சம்ஒன் எல்ஸ் ஒர்க், யாரோ ஒருத்தங்க வந்து வேலை பண்ணியிருக்காங்க ஆனா நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு பெருமை பீத்திக்கிறாங்க பாருங்க, அது கரெக்டா தப்பா? அதே மாதிரி ஒரு காம்படிஷன் வின் பண்றதுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வின் பண்றது கரெக்டா தப்பா? சீட்டிங் கஸ்டமர்ஸ் டு மேக் மோர் ப்ராஃபிட், அடல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்லயோ இல்ல வேற ப்ராடக்ட்லயோ ஒரு கலப்படம் பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதுக்காக கஸ்டமர்ஸை ஏமாத்தி ஒரு பிசினஸ் பண்றது கரெக்டா தப்பா?
So, oh, it is disturbing my presentation. Oh, I'm sorry. So, thank you. ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தவங்களும் இப்படி இருக்கும். எப்படி நான் டிசைட் பண்றது? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கே, எப்படி நான் டிசைட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம வந்து ஒரு சின்ன நொடி அளவுக்கு நம்ம யோசிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம நோக்கி நிற்கும் போது, வாட் இஸ் அ கொஸ்டின், நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, வாட் டு த ரூல்ஸ் சே, என்ன சொல்லுது இந்த சிச்சுவேஷன்ஸ்ல, இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி. அதே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏறும்போது, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பர்சனல் மொராலிட்டி. என்னோட பர்சனல் வேல்யூ என்ன இந்த சிச்சுவேஷன்ல, நான் எதுக்காக இங்க நிக்கிறேன், என்ன என்ன வேல்யூஸ், என்ன கோர் வேல்யூக்காக நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி we need to understand. அதுக்கு ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னா, வாட் டு யூ பர்சனலி பிலீவ் இட் இஸ் ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லி. அதே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏறும்போது, எவாலுவேட் த கான்சிக்வன்சஸ். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஃபாலோ எய்தர் எத்திக்கல் ஆர் மாரல் கைட்லைன்ஸ். இங்க வந்து நான் எத்திக்கலா இருக்கிறது கரெக்டா, இல்ல மொரல் இருக்கிறது கரெக்டா, என்னோட வேல்யூஸ்க்காக நான் நின்னா கரெக்டா, இல்ல சொசைட்டிக்காக நான் நின்னா கரெக்டா, என்ன ஆகும், என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன்னா, ஐ வில் பி ஏபிள் டு மேக் த டெசிஷன். இதுவே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன ஃபோர்த் ஸ்டெப்ல நம்ம ஏறும்போது, அனலைஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் அலைன் கோர் வேல்யூஸ். என்ன நடக்குது, ஒரு கிளாஷ் நடக்கும் நமக்கே தாட்ஸ்ல, இதுவா அதுவா அதுவா இதுவான்னு ஒரு சின்ன ஒரு கிளாஷ் நடக்கும்போது, அங்க வந்து ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். என்ன கொஸ்டின் அப்படின்னா, விச் பாத் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் கோர் வேல்யூஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த டைரக்ஷன் எடுத்தா ஓகேவா, இந்த டைரக்ஷன் எடுத்தா ஓகேவா, எது எனக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மொராலிட்டிக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னா, prioritize personal integrity when necessary. அப்போ என்னோட வேல்யூக்காக நிக்கிறேன்னா, ஆர் யூ willing to face consequences for your moral choice. இந்த டெசிஷன் நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதோட கான்சிக்வன்சஸும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா, அதுதான் இந்த கொஸ்டின் நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 6, மேக் அ டிசிஷன் அண்ட் டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க வந்து எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நம்ம பார்த்து, என்னோட பர்சனலா என்ன மாரல் வேல்யூஸ், எனக்கு என்ன எத்திக்கலா, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ், வெதர் த சொசைட்டி வேல்யூ மேட்சஸ் வித் மை மாரல் வேல்யூ. எதுக்காக நான் நிக்க போறேன், என்னோட மாரல் வேல்யூக்காகவா இல்ல சொசைட்டி வேல்யூக்காகவா, அந்த மாதிரி நின்று நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, then you will get a beautiful decision. then அந்த டெசிஷனை நீங்க வந்து எடுத்து stand by your decision and accept the outcomes. என்ன ஆனாலும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நின்னோம் அப்படின்னா, then you can see a beautiful transformation that is happening. இது பியூட்டிஃபுல்லான ஒரு 6 steps that you can align with whatever situation it is. இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்க அலைன் பண்ணும்போது, you will get a beautiful transformation for your inner self and also for the society. இதுதான் அந்த மொராலிட்டி வெர்சஸ் எத்திக்ஸ் நம்ம வந்து பண்ணி நம்ம வந்து அழகா டிசைன் பண்ணும்போது, நம்மளுடைய பியூட்டிஃபுல் மீயா நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் நான் டெசிஷன் எடுக்கும்போது நான் இருக்க போற சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அழகா நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இது வந்து எந்த புக்ல இருந்து எடுத்தேன், ஆர் வந்து எங்க இருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I have taken the reference from பகவத் கீதா. அதுல என்னன்னா, ஸ்ரேயன் ஸ்வதர்மோ விக்னௌ பரதர்ம ஸ்வ அனுஷ்டித ஸ்வதர்மனே நிதானம் ஸ்ரேய பரதர்மோ பவையாவிய அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he says to Arjuna, the big struggle illa Mahabharata is a great
ஸ்ட்ரகிள் ஆஃப் லைஃப்ஸ் அண்ட் மெனி திங்ஸ். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. It is being told that it is better to perform one's duty imperfectly. நம்ம டியூட்டி நம்ம பண்ணும்போது இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் பரவாயில்லை, than perform another's duty perfectly. இன்னொருத்தர் டியூட்டியை நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும்னு இன்னொருத்தவங்களோட டியூட்டி தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, என்னோட மாரல் வேல்யூ, என்னோட டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு தான் வந்து வெரி வெரி பிக் ஹை வேல்யூவா இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன ரீகேப் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்த செஷன்ல நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, மொராலிட்டினா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, அது நமக்கு டிசிஷன் மேக்கிங்ல எங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகுது, பிளஸ் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நாம வந்து வச்சோம் அப்படின்னா, அங்க என்ன ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா நமக்கு எப்படி வந்து அது அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் அவர் செல்ஃப் அண்ட் ஃபார் த சொசைட்டி நம்ம எவ்வளவு அழகா ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்த்தோம். நவ் இட் இஸ் ஓப்பன் ஃபார் questions. And I'm coming to the closure of this session. So this is Ambika Chari. Thank you all for giving me this great opportunity on time, every time, effective time. Thank you so much for each and everyone for giving me this great opportunity. எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா it will be good. And also நீங்க chatல வந்து ஏதாவது questions இருக்குன்னா please post it. Thank you so much. தேங்க்யூ மேடம். ஒரு 8:15 20 மினிட்ஸ் தான், நாட் ஈவன் 20 மினிட்ஸ். நல்ல சூப்பராக அந்த எத்திக்ஸ் அண்டு மொராலிட்டியை பற்றின வாட் இஸ் எத்திக்ஸ், வாட் இஸ் மொராலிட்டி, அப்புறம் அந்த 6 ஸ்டெப்ஸு, இந்த கடைசியாக ஒரு பகவத்கீதை ஒன்று சொன்னாங்க. நம்ம அடுத்தவங்களுடைய செயலை வந்து சரியா செய்யறதை விட நம்முடைய செயலை தப்பா செஞ்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மொராலிட்டியை வந்து சொல்லி கொடுத்தீங்க. ரியலா ரொம்ப சூப்பரா இருந்தது. Let us ask any questions, any remarks, please any let us questions know. by the Yes, participants. நீங்க பேசலாம். ஏதாவது comments or questions or any other thing, let participant can ask. Madam will reply. கண்டிப்பா, sure. If you want, I can post அந்த questions நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த questions கூட நான் வந்து உங்களுக்கு post பண்றேன், so that it will be easy for you to you know நீங்க ஒரு rework பண்ணலாம், or வந்து you can rethink again. One second, I'll just post ஒரு question நான் வந்து post பண்ணேன். Let me see how it comes. Yeah, this is the question. இது நம்ம இந்த செஷன் முன்னாடி நமக்கு ஒரு புரிதல் இருக்கும், செஷன் ஆன பின்னாடி ஒரு புரிதல் இருக்கும். ஸோ பிஃபோர் நீங்க கொடுத்த ஆன்சர் வேற மாதிரி இருக்கும், ஆஃப்டர் த செஷன் நீங்க கொடுக்குற ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். Yeah, this is one scenario and I'm giving you another scenario. Yeah, அப்புறமா this is another scenario. With certain cultural view. லேட்டா ஜாயின் பண்ணவங்க கூட நீங்க வந்து you can just think about this. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. Yeah, this is one more question. You can take your time and you can choose option A வா B யா C யா, என்ன consequences. நீங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல போய் 6 ஸ்டெப் ப்ரொசீஜர்ல போய் இங்கே நான் வந்து என்னோட மாரல் வேல்யூ என்ன, சொசைட்டிக்கான மாரல் வேல்யூ என்ன, இப்போ நான் வந்து எதை டிசைட் பண்ண போறேன், வெதர் நான் மாரல் வேல்யூக்காக என்னோட வேல்யூஸ்க்காக நான் நிக்க போறேன் அப்படின்னா வெதர் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இதை செக் பண்ணீங்கன்னா யூ வில் நோ உங்களை எது தடுக்குது, அந்த வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன உங்களை தடுக்குதுன்னு கூட யூ கேன் அனலைஸ்.
different situations you can analyze and test yourself. நீங்க என்ன மாதிரி person, moral value காக நிக்கிற persona, society காக நிக்கிற persona, or societyல உங்க values place பண்ற persona நீங்க, or வந்து first வந்து ethics and follow பண்ணிட்டு அப்புறமா தான் moral value பண்ண போறான்றது, you can do it remarkably. This will be very very fantastic. நான் இது prepare பண்ணும்போது I felt you know wow, right topic நமக்கு வந்திருக்கு, this is the need of the hour அப்படின்ற மாதிரி I felt so grateful. I'm very thankful to Senthil sir for giving me this wonderful topic. Open to any questions. It was very nice listening to Ambiyachari. Great seeing you back the program actually. The morality and this ethics, there is always a small conflict where people forget. So come what may, we have to be as you are. Under concept போறதில்லை. In this turbulent situations, people get carried away by the wind without knowing it is good or bad. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா, that is why we have conceptualized this project itself in the name of living ethics. How to make it reach to the young folk, that is what we are trying. It was very nicely telling by you actually. In fact, என்னோட 12th standardல I had a zoology master. அவர் வந்து 45 minutes அவர் கிளாஸ், ஒரு 20 minutes கிளாஸ் முடிச்சிருவார். பாக்கி ஃப்ரீ அவுட்ருவார். அது மாதிரி your 20 minutes talk was an action packed flow of thoughts and making people like me at 58 years active, right or wrong and சொல்லிட்டு நல்லா இருந்து. In fact, I am moving on to some official duty, but அதோட I am getting dressed up and listening. That is the art that JC gives. அப்படியே மக்களை வசீகரப்படுத்தி அப்படியே ஆக்கிரமிப்படுத்திட்டீங்க. Wonderful, Ambiyachari. Wish you a great future. Thank you. Bye. Thank you so much for your time. Thanks for your time. Anybody? வேற யாரா பேசுறீங்களா? Any feedback? After feedback, can we close, Ravindran sir? Yes, madam. எல்லாம் வந்து கொஸ்டினை வந்து உங்களை வந்து பவர் ஃபோனில் ஆர் ஒரு இமெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராமை பற்றி வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன், ஃபேக்கல்டி அப்சர்வேஷன்? நல்ல இன்டராக்டிவா இருந்தது சார். ஐ கெஸ் சில பேர் வந்து மேபி தே ஆர் பிஸி, பட் டெஃபினட்டா ஐ எம் டேம் ஷுர் தட் தே ஆர் லிசனிங் டு வாட் எவர் ஐ எம் டெல்லிங். தே டிட் நாட் வாண்ட் டு மிஸ் எனி ஆஃப் தி போர்ஷன். அது இருக்காங்க, கவனிக்கிறாங்க அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி டைம் அது வந்து வந்துச்சு. ஆன்சர் ஒன் ஆர் தி அதர் ஹிட் வந்துட்டே இருந்தது. எல்லாருமே ஏதாவது ஒரு இதுல வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் கிளாட். அண்ட் மோகன் சார் எல்லாம் வந்து நமக்கு அவர் எவ்வளவு பிஸியான பர்சன் நமக்கு தெரியும். அவர் வந்து கண்டினியூஸா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து ஐ எம் ஃபீலிங் சோ பிளெஸ்ட் அண்ட் ஹானர்ட். Thank you so much. Thank you for all the beautiful interactions that each one of you have given. Thank you so much. Please, please implement this in your life and bring a great transformation as leaders. Thank you so much. Thank you. Thank you, madam. Thank you for your excellent remarks. On tomorrow's online training program, topic on the impression by expression. Faculty JC Annie John Joseph. நாளையோட program. Finally, I would request JC Selvam to propose vote of thanks. Selvam. Yes, sir. Please, sir. JC ராணிப்பேட் பவர் சிட்டி வழங்கும் லிவிங் எத்திக்ஸ் OTP ட்ரைனிங் வந்து வருகை தந்திருக்கும் பயிற்றுனர் JC HF அம்பிகாச்சாரி மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ சார். Thank you.
The program is hereby adjourned. Thank you very much. Thank you so much, sir. All the very best for the upcoming programs. Thank you so much. Congratulations for this hosting such a beautiful event, sir. Thank you so much. Thank you, madam. Thank you very much. Thank you.